சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். The title of the program is Consumers of Glory. மகிமையை நுகரும் சந்ததி. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொன்னார். பரலோகத்தில் தேவ சித்தம் எப்படி செய்யப்படுகிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், தேவன் சொன்னால் அதன்படி நடக்கும். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் கண்ணீர் கிடையாது, வேதனை கிடையாது, வலி கிடையாது. பெரிய மேன்ஷன்ஸ் நம்ம கட்டி வச்சிருக்காரு, வாடகை கிடையாது. ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட சமயத்தில் மகிமை என்னும் அந்த என்வாரன்மெண்ட்டில் இருந்தாங்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வேத புத்தகத்தில் 31,170 வசனங்கள் இருக்கின்றன. 31,170 ஸ்கிரிப்சர் வெர்சஸ். இந்த வேதம் என்னை பொறுத்த மட்டில் it is a check signed by the Lord Jesus, a blank check of 31,170 leaves. வங்கியில் போனீங்கன்னா செக் புக் வேணும்னா 25 லீவ்ஸ் வேணுமா, 50 வேணுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கிறது 31,170 செக் புக்ஸ். வேத புத்தகம் என்பது வசனத்தை படிப்பதற்கு மாத்திரமல்ல. I see the word of God as a heavenly checkbook signed by Jesus Christ, and he put I am, not one time I am that I am that I am. என்னுடைய கார் பழைய காலத்து ஓல்டு மாடல் ஓல்டு கார், ஃபஸ்ட் கார், அம்பாசடர் கார். பிஹெச்எல் போயிட்டு வரும்போது கீரை போடுறான் மேட்டில் ஏற மாட்டேங்குது. நான் இந்த காரை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மேட்டில் ஏற மாட்டேங்குது. ஐ ஹேட் அ வாய்ஸ், ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். யூ ஹேவ் டு கிளைம் அ கார். என் காரில் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா ஃபியஸ்டாவில் ஐ ஆம் தட் ஐ ஆம்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த காரு எந்த மேடுனாலும் ஏறும், எந்த பள்ளனாலும் இறங்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பைபிளில் உங்கள் பேரை எழுதி, ஐ ஆம் கோயிங் டு ரிசீவ் சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங் திஸ் மந்த். நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று வசனத்தில் எழுதி வையுங்கள். இப்பொழுது வேத புத்தகத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் எதுக்குன்னு சொன்னால், அந்த காலத்தில் சின்ன பிள்ளையார் சொல்லுவாங்க, பைபிள் படிக்கிறது நல்லது, அதனால் படி. பைபிளை திறந்து வச்சு தலைகீழ வச்சு சில வேளை படிக்கிற மாதிரி அப்படின்னுவேன். எங்கள் அம்மா ரொம்ப கரெக்டாக படிக்கிறோம். எனக்கு என்ன எண்ணம்னா, இது கலாத்தியருக்கு எழுதுனதுன்னு இருக்கோம், மற்றவங்க கடிதத்தை படிக்கக்கூடாது அப்படிங்கிறது மேனஸ். கலாத்தியன் அல்ல நான். கலாத்தியருக்கு எழுதுன நான் எப்படி படிப்பேன்? இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரில, மேனஸ். சரி படிப்போம், அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பைபிள் படிக்கிறது, அதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு, எதை செய்யாதன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யாமல் இருக்கணும், எதை செய்யன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யணும். அதுக்கப்புறம் வந்தது பைபிளில் உள்ளதெல்லாம் செக்கு. என்ன வசனம் சொல்லியிருக்காரோ அதை நம்ம என்ன செய்யணும், என்கேஷ் பண்ணணும். டெல்லர் சிஸ்டமில் என்கேஷ் பண்ணணும். யூனோ வாட் இஸ் டெல்லர் சிஸ்டம் இன் த பேங்க்? சில சமயத்தில் நான் பேங்க் போகும்போது கூட்டமாக இருக்கும். I'll go to the teller system and give a check. Immediately they will pay me because I'm a prestigious customer. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். இந்த வசனம் heavily loaded scripture verse. John's Gospel chapter 17 verse 22 and 23. யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனம். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவர்களுக்குள்ளும் நீர் எனக்குள்ளும் இருந்தால் அவர்களும் ஒன்றித்திருப்பார்களாக. இந்த வேர்ஸ் எனக்கு புரியல. கர்த்தருக்குள் அன்பான ரொம்ப ஹெவி வேர்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப ஹெவி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. நாம் ஒன்றாயிருப்பது போல. இங்கே பிதா இருக்கார், இங்கே குமாரர் இருக்கார்.
பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்காங்க. தே ஆர் ஈக்குவல், எக்ஸாக்ட்லி ஈக்குவல். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அவர்களும் யாரை போல ஒன்றாய் இருக்கும்படி? பிதா குமாரனைப் போல் ஒன்றாய் இருக்கும்படி. யோசிச்சு பாருங்க, நீங்கள் பிதாவை போல குமாரனை போல ஒன்றாக இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி சேம் லைக் ஜீசஸ் அண்ட் த ஃபாதர். இன்னும் பிளாஸ்பமி கிடையாது, இது வசனம் தான் சொல்லுது. நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. பிதா குமாரன் ஒன்றாயிருக்கிறது மாதிரி நம்ம ஒன்றாயிருக்கணும்னா என்ன செய்யணும்? பிதா குமாரனுக்கு மகிமை கொடுத்துருக்கார். அந்த மகிமையை, அதே மகிமை, ஒரு மாத்து குறையல, 24 கேரட் மகிமை பிதா இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு அந்த மகிமையை நமக்கு கொடுத்தார். அப்போ பிதா, மகிமை கொடுத்த பிதா, மகிமை வாங்கின இயேசு கிறிஸ்து, நமக்கு மகிமை கொடுத்த இயேசு கிறிஸ்து, நம்ம பெற்றுக்கொண்டிருக்க மகிமை. அப்போ நம்ம 3 பேரும் ஒன்று. இந்த கான்செப்ட் புரியாது உங்களுக்கு, ரொம்ப ஹெவி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அது எப்படிங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவர், நான் புழு, நான் ஒரு மூலையில் உட்கார்ந்துருக்க வேண்டியவன், ஒரு மெழுகுவத்தி, இப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம போயிட்டோம். ஆண்டவர் நம்மை அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். பிதா அவருக்கு கொடுத்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீங்கள். ஏன்? பிதா எனக்கு கொடுத்த மகிமையினால் நான் செய்த கிரியைகளை நான் உங்களுக்கு கொடுத்த மகிமையினால் நீங்கள் செய்வீர்கள். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஐ என்கேஷ் திஸ் verse. Glory is the presence of God. Power is to do miracles. பவர் ஒரு நிமிடத்தில் நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதாவது தப்பு செய்துட்டுனா அடுத்த நிமிடத்தில் வல்லமை போய்விடும். The power can be earned in a split second. It can be lost in another split second. Whereas the presence of the Lord, ஒரு வினாடியில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பாத்திரம் இருக்கணும், உங்களை பரிசுத்தப்படுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய சாயலாக வளரணும். அப்போ தான் அவருடைய பிரசன்னம் வரும். அதாவது தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு என்வாரன்மெண்ட் வச்சுருக்கார். மீன் இருக்குது, கடலில் மீன் இருக்குது, குளத்தில் மீன் இருக்குது. அந்த மீனுக்கு என்வாரன்மெண்ட் தண்ணீர். வாட்டர் இஸ் த என்வாரன்மெண்ட் ஆஃப் ஃபிஷ். அந்த என்வாரன்மெண்ட்டில் தண்ணியிலேருந்து ஒரு மீனை தூக்கி இங்கே போட்டால் துடிச்சு செத்து போகும். பறவை இருக்குது, பறவைக்கு வாயுமண்டலம் என்வாரன்மெண்ட், சுவாதீனமாக பறக்குது. காற்று மண்டலம் பறவைகளுக்கு கொடுக்கப்பட்ட இது, பறவை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் மூச்சு முட்டி செத்து போயிடும். அந்தந்த என்வாரன்மெண்ட்டில் தான் நம்ம த்ரைவ் பண்ண முடியும், நல்லா வளர முடியும். தேவன் ஆதாம் ஏவாளை மகிமையின் அந்த என்வாரன்மெண்ட்டில் மகிமையில் வச்சார். விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்ததினாலே ஆதாம் ஏவாள் விழுந்து விட்டார்கள். ஆகவே தேவன் அவர்களை மகிமையின் தளத்திலிருந்து வெளியே துரத்தி வாசலுக்கு ஒரு காவல் போட்டு சுடரொளி பட்டயத்தையும் ஒரு கேருபையும் அங்கே நிறுத்தினார். ஸோ ஆடம் will be very happy in the environment of glory, but he lost the glory. He lost his environment and was pushed to the environment of air. சபிக்கப்பட்ட பூமியிலே அவனும் சபிக்கப்பட்டவனாய் அங்கே கீழே விழுந்துட்டான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். மகனே, நீ ஏதேன் தோட்டத்தை இழந்தாய், நான் உனக்கு மீண்டும் இழந்து போன ஏதேன் தோட்டத்தை திருப்பி உனக்கு தருகிறேன். மகிமையின் வளிமண்டலத்தில் இருக்கும் பொழுது நோய் என்னை தொடாது, வறுமை என்னை தொடாது. இப்போ என்ன பாஸ்டர் உங்களுக்கு நிறையா இருக்கா, யார் கொடுக்குறா, கொஞ்சம் கடன் கொடுக்குறீங்களா கேட்டுறாதுங்க. இவ்வளோதான் பட்ஜெட்னு சொன்னார்னா அவர்கிட்ட கொண்டு கொடுப்பேன், பட்ஜெட் இவ்வளோ, அது கூட ₹1 கொடுத்தா கூட போட்டு தருவார், அவ்வளோதான். சிலர்லாம் ₹100 போட மாட்டாங்க, 101 போடுவாங்க. அது மாதிரி ₹1 கூட போட்டு ஆண்டவர் தருவார், கொடுத்துட்டு ₹1 பாக்கெட்டில் போட்டுப்பார். கர்த்தருக்குள் அன்பான டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. எப்படி ருசித்து பார்க்கணும்? என் மனைவி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ருசித்து பார்க்கணும். 2 பேரும் ஐஸ்கிரீம் கடைக்கு போகும், 2 கப் வாங்குவோம். நான் எதையாவது யோசிச்சுட்டு டக் 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 டக்குன்னு 3 நிமிஷத்தில் ஐஸ்கிரீம் தின்னு முடிச்சுடுவேன். அப்போ தான் இவங்க அதில் வச்சுட்டு ஒவ்வொரு துளி துளியாக கொடுத்த ₹15க்கு ₹50 ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அதை மாதிரி கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள்ல. என் மனைவி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ருசித்து பார்க்கணும். வேகமாக பைபிள் படிக்காது, ஒவ்வொரு வசனமாக பார்,
நாம் ஒன்றாய் இருப்பது போன்று அவர்களும் ஒன்றாய் இருக்கும் பொருட்டு நீர் எனக்கு அருளிய மகிமையை. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பாஸ்டர் இதை பேசினார், எங்களுக்கு மகிமையே காணமே. ஒரு சமயத்தில் ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் பெங்களூர் போனோம், விஸ்ராந்தி நிலையத்தில் தங்கினோம். அப்போ ஒருத்தன் தான் சாவி இருந்தது, டாமெட்ரி சாவி. எல்லோரும் வந்துட்டோம், ஒரு பையன் வரல. நாங்கள் எல்லாம் போய் வாசலில் நிற்கிறோம். ஏய், சாவி யார்கிட்டடா இருக்குது? அந்த போனானே ஒன்று வாங்கிறதுக்கு, அவங்க கையில் சாவி இருக்குது. எல்லோரும் உட்காந்துருக்கான், அவன் எப்போ வருவான்னு. சாவி இங்கே உள்ள ஒருத்தங்க பாக்கெட்டு தான் இருக்குது. அரை மணி நேரம் உட்காந்தோடனே அவன் சொல்கிறான், சாரி பாஸ்டர், அவன் போகிறதுக்கு முன்னாடி சாவியை கொடுத்துட்டு போட்டான், ஏன்ட்ட தான் இருக்குது. அடா பயலே, 3/4 மணி நேரம் வாசலில் வெயிலில் உட்கார வச்சுட்டியே. அதை மாதிரி தான்ப்பா நமக்கு மகிமை கொடுத்துருக்காரு, நம்ம பாக்கெட்டில் இருக்கு, நமக்கு தெரியல. நீங்கள் தொலைச்சிட்டிங்களா அல்லது பாக்கெட்டில் வச்சுட்டே தேடுறீங்களா? சில செல்ஃபோனில் அது ரொம்ப ஆண்ட்ராய்டு செல்ஃபோனாக இருக்கும், எத்தனையோ இருக்கும். சிலருக்கெல்லாம் எது ஆன் பண்ணணும், இது ஆன் பண்ணுங்க. 18,000 ரூபா கொடுத்து வாங்கினது, ஒரு சுவிட்ச் ஆனு ஒரு சுவிட்ச் ஆஃப், அவ்வளோதான். எம்மா அதில் எவ்வளோ இருக்குமா, சிலுவை மரணத்தில் எவ்வளோ இருக்குப்பா. ஆனால் நமக்கு தெரிஞ்சது குட் ஃப்ரைடே அன்னைக்கு சுவிட்ச் ஆன் பண்ணி அந்தோ கல்வாரியில் பாட்டு, அடுத்த நாள் மறந்துடும். அப்படி இல்லைங்க, சிலுவையில் தான் எல்லாம் இருக்குது. கண்டுபிடிங்க என்னெல்லாம் இருக்குது. நான் துருவி ஆராய்ஞ்சி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல். பரலோகத்தில் யாராவது சிக்காக இருக்காங்களா? பரலோகத்தில் யாராவது தாவிது, ஐயா இன்றைக்கி ரொம்ப தலைவலியாக இருக்குது ஆண்டவரே, நான் இன்றைக்கி வர்ஷிப் பண்ண வரல, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா சொல்ல மாட்டான். 76 வயசில் எல்லாம் சொங்கி மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு, வந்து இப்படி வந்தார், ஐயா உங்களுக்கு எவ்வளோ வயசு? 67. அதை திருப்பி போட்டால் என் வயசு பாருங்கள், நான் எப்படி நடக்கிறேன். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அதனால் ஊழியம் செய்கிறேன்னா இன்ஜெக்ஷனாக போடுறாங்க, B12 கொடுக்குறாங்க. இல்லைங்க, ஆண்டோடைய வசனம், உன் ஆத்துமா வாழ்ந்து சூகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் நீ சுகமாக இருப்பாய். அதுதான் வசனத்தை படிக்கிறேன். யாரும் டானிக் வச்சுட்டு இந்த மருந்து டானிக் குடித்தா ஒன்றுமே பலன் இல்லை, 2 மாதம் 2 பாட்டில் குடிச்சிட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, பைபிள் எடுத்து டெய்லி 5 சாப்டர் படிங்க, அந்த டானிக்கை விட ஸ்ட்ரென்த் வந்துடும். நான் பைபிளையே படிச்சுட்டு இருக்கேன். என் பைபிளில் வந்து ஆடியோ பைபிள் ஆன் பண்ணி விட்டேன்னா அது பாட்டில் வாசிக்கும், இங்கிலீஷில் தமிழில் அது பாட்டில் வாசிக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நைட்டில் கஷ்டப்பட்டு உட்காந்து லைட்டை போட்டு வாசிக்க வேண்டாம், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் போதும். அந்த காலத்திலேயே கேசட் இருக்க காலத்திலே ஹோல் பைபிள் அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதுலேயே இருக்குது. கர்த்தருக்குள் அன்பாருடைய வசனம் உங்களை வாழ்வழிக்கும். நீங்கள் மகிமையை புரிந்து கொண்டீங்கன்னா அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வீர்கள். பவர் வரும், பவர் போகும், ஆனால் பிரசன்னம் வந்தால் போகவே செய்யாது. 23ஆம் சங்கீதத்தில் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு சொன்னது, நன்மைங்கிற ஏஞ்சலும் கிருபைங்கிற ஏஞ்சலும் அது தொடரும்னு தான் அர்த்தம். த நேம்ஸ் ஆஃப் நன்மை அண்ட் கிருபை ஆர் த நேம்ஸ் ஆஃப் 2 ஏஞ்சல்ஸ். நாட்டு உலக பிரகாரமான நன்மை இல்லை, கர்த்தருக்குள் அன்பானவர்களே அந்த ஏஞ்சல்ஸ் தான் எனக்கு அன்பன்னு அங்கே மனாசே, ப்ராஃபட் மனாசே ஜார்டன் wrote to me. I didn't ask him. I don't know how he got it, my email ID. God told him. வீழ்ச்சிக்கு பின்பு ஆதாம் இழந்த வளிமண்டலத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் அறையிலேயே நுழைஞ்சா தேவ மகிமை அங்கே இருக்கணும். In my room yesterday night I was playing a song 9 o'clock till morning 4:30 when I got up, and the music was running. Anointed music of John Belt. I like the songs of John Belt. அந்த பாட்டு போகும்போது, அந்த கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த பாட்டு போடும்போது என் உடலில் டிஎன்ஏயில் மறைஞ்சு கிடக்கிற நோயெல்லாம் இந்த பாட்டு எரேஸ் பண்ணுவதாக. ஜெபம் பண்ணி தூங்குறேன், ராத்திரி பூரா ஓடுது. தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள டிஎன்ஏயில் வருங்காலத்தில் என்ன நோயின்னு வரும்னு எழுதியிருக்கோ அதெல்லாம் அந்த பாட்டு எரேஸ் பண்ணிடுது. Worship sets up a throne for God. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது முதலாவது த்ரோன் வரும். 2வது நீங்கள் துதிக்க துதிக்க அந்த த்ரோனில் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும். 3வது there will be a cloud வரும். அந்த cloud வந்ததுன்னா மழை பெய்யும்.
நாங்கள் பல வருடத்துக்கு முன்பு கிறிஸ்டியன் காலேஜ் ஹைஸ்கூலில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ சா எ க்ளவுட். நான் நினச்சேன் கண்ணாடி தான் ஏதோ தூசி இருக்கு போல் தெரிலன்ட்டு கண்ணாடி கலத்து பார்த்தாலும் இருக்குது. பக்கத்தில் ஜஸ்டின் பிரபான்ட்டு கேட்டேன், என்னமோ ஒரு க்ளவுட் வந்திருக்குது, இவ்வளோ இறங்கி வந்திருக்குது, ஊட்டியில் தான் அப்படி வரும், இங்கே வந்திருக்கு அப்படின்னேன். அவர் எனக்கு அப்படி தான் வந்திருக்கு அப்படி பார்க்குறேன்னு சொன்னார். எல்லாரும் பார்த்தாங்க. when you worship there will be the glory cloud should come there. மகிமையின் மேகமர். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மழை பெய்ய வைக்க முடியும். காரணம் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அந்த மகிமையின் மழை பெய்யணும். அப்போ தான் பின்மாறி பெய்ஞ்சுன்னா இட் வில் கோ பெனிட்ரேட் யுவர் ஸ்பிரிட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ. உன்னுடைய நோயை குணமாக்கும். சிலர்லாம் ஃபோன் பண்ணும்போது நான் ஹார்ட் பேஷண்ட்டுன்னுவாங்க. நீங்கள் பிறந்தன்னைக்கே உங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் அம்மா பேர் கொடுத்தாங்களா? இல்லைங்க, வேறு பேர் தான் கொடுத்தாங்க. அப்போ என்னைக்கு ஹார்ட் பேஷண்ட் ஆனீங்க? ஹார்ட் பேஷண்ட். ஐ வாஸ் ஆல்சோ ஹார்ட் பேஷண்ட். என் ரசீதை கிழிச்சு போட்டு நான் ஹார்ட் பேஷண்ட்டில் புது ஹார்ட் வச்சுருக்கேன். that which is seen is temporal, that which is not seen is eternal. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். எங்கள் டாக்டர் சொல்லிட்டார், என் மனைவிட்ட சொன்னார், உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் புறம் பிளாக்காக இருக்கு, பிரசங்கியார்னு சொல்கிற மேடையிலே பேசும்போதே விழுந்துருவார், ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னா. எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுதான். ஆண்டவர் அதான் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி. அது அவங்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, பைபிள் நம்ம கையில் வச்சுருக்கிறதுனால, நமக்கும் ஒரு காப்பியாவது பைபிள் இருக்கிறதுனால, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. யாருக்கு சொன்னாரோ அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு தான். நீ ஹார்ட் பேஷண்ட் சொன்னா நீ ஹார்ட் பேஷண்ட் தான். கர்த்தருக்குள் அன்பாளே, ஐ ஸ்பீக் டு த ஹார்ட், ஐ ஸ்பீக் டு கேன்சர் டு ஸ்டாப். எலும்பிட்ட பேசலாம், நரம்பிட்ட பேசலாம். எவனாவது பிளேட்டை ஜெபம் பண்ணி எலும்பா மாத்துறானா அப்படின்னு பார்த்தேன். ஒரு ஆள் கண்டுபிடிச்சேன். மலோனிங்க பிரசங்கியார் ரேண்டி கிளார்க்குங்கிற ஒருத்தருக்கு ப்ரே பண்ணார். அந்த நாள்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த கிஃப்ட் வந்து, அந்த அனாயிண்டிங் வந்து, ரேண்டி கிளார்க் யாருக்கெல்லாம் எலும்பு பிளேட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அது எலும்பாகவே மாறுது. தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. நாம் பைபிளில் மொழி பெயர்க்கும்போது இந்த பட்சபாதம் அப்படின்னு, பாதம்னா கால், இது என்ன பட்சபாதம் பார்க்கறது இல்லை, நல்லா இல்லை. இதுக்கு என்ன எழுதலான்னு யோசித்து என் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டேன் தெரியுமா? தேவன் யாருக்கும் தனி சலுகை காட்டுவது இல்லை, மாயை மாயேன்னு போட்டான். என்ன மாயை? சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. மனித வாழ்க்கை சூரியனுக்கு கீழே நீர்க்குமிழி. அவன் சொன்னான், நீ என்ன நீர்க்குழின்னு இல்லாதெல்லாம் போடுறேன்றான். டிரான்ஸ்லேஷனில் தெர் இஸ் ஒன் பிரின்சிபல் கால் டைனமிக் ஈக்குவலன்ஸ். டைனமிக் ஈக்குவலன்ஸ்னால் என்ன தெரியுமா? இப்போ வந்து உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும் அப்படின்னு சொல்கிறவன் அங்கே மலைப்பகுதியில் இருக்க ஒருத்தன் படிக்கிறான். ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மை. நான் பஞ்சு பார்த்ததே இல்லையே, அது எவ்வளோ வெண்மையாக இருக்கும் எப்படின்னு தெரியாது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு தேங்காய் தெரியும். உடைத்த தேங்காய் முறியை போல் வெள்ளையாகும் அப்படின்னு எழுதுனா புரியும். இதுதான் டைனமிக் டிரான்ஸ்லேஷன். மற்ற மொழிகள்லாம் போட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புரியாமல் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறையா வசனம் வச்சுருக்கு. அதான் நம்ம படிச்சுட்டு எப்படி படிக்க ஆரம்பித்தோமோ படித்து முடித்தோடனே அப்படி தான் இருக்கும். சில வேளை அதோட கொஞ்சம் மோசமாகவே போயிடுறோம். ஆனால் நான் அப்படி இல்லை, துருவி ஒரிஜினலில் என்ன எழுதியிருக்கான். 17 டிரான்ஸ்லேஷன் இதில் இருக்குது. ஒவ்வொருத்தன் என்ன சொல்கிறான். இப்போ பிரையன் சிம்மன்ஸ் குறிச்சிக்கங்க. இஸ் பிரையன் BRIAN சிம்மன்ஸ் SIMMONS. This is a scholar of Hebrew, a scholar of Greek. His translation is excellent translation. பெத்தேல் சர்ச்சில் இதான், ரெடிங்ஸ் கலிஃபோர்னியாவில் இதான் பில் ஜான்சன் வாசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இல்லாதவர்களாய் மாறினால், கிறிஸ்து நம் பாவங்களை மன்னித்தார் என்றால் தேவ மகிமை திரும்பி வருமா வராதா? வந்திருக்கா? எல்லாம் வரும்னு சொல்கிறீங்க, எங்கே இருக்கு? அதுதான் தெரியல. வரும், அது எங்களுக்கு நம்பிக்கை. என்றாவது வரும். நீ உயிரோடு இருக்கும்போதே வரணும்ல. வந்துருச்சுப்பா. என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ அன்னைக்கே உன் பாவம் மன்னிச்சதுனால நீ இழந்து போன தேவ மகிமை திரும்பி வந்தது வசனம் சொல்லுது. ஏன்னா
அவர் என் எல்லா பாவத்தையும் சுத்திகரித்ததுனால மறைஞ்சு போன தேவ மகிமை திரும்பி வந்தது. ஆகவே தேவ மகிமை நமக்கு அவசியம் வேண்டும். அப்பத்தை பெருகச் செய்ய முடியுமானால் அவரால் பண தேவைகளை சந்திக்க முடியும். எபிரேயர் 2:9-10. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. என்னமோ ஏற்றதா இருந்ததுங்கிறது மாத்திரம் புரியுது. கடைசி வார்த்தை, அவர் மகிமையை சுதந்திரித்தது எதுக்குன்னு சொன்னால், நம்மளும் பாடுபட்டு அந்த மகிமையை வாங்கும்போது அதுக்காக தான் அவர் மகிமையை வச்சுருக்கார். சிலுவையில் இயேசு போனதுனால தான் பிதா அவருக்கு மகிமை கொடுத்தார். தனக்கு முன் வைத்த மகிமை நிமித்தம் சிலுவைக்கு செல்லுகிறதை அவர் மகிழ்ச்சியாக கருதினார்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த மகிமை எதுக்கு சிலுவையில் போய் வாங்கினார்? நமக்கு கொடுக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், அவர் பிதாவிட்டிருந்து அவ்வளோ மகிமை வாங்கினார், இதை ரட்சிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்தா ஒரு தோசையை 10 பேருக்கு பிரித்து கொடுக்க மாதிரி நமக்கு இவ்வளோ கொடுத்துன்னு தான் கிடைக்கணும். அப்படி இல்லைங்க. ஒரு கேசட்டை காப்பியரில் போட்டால் இந்த மாஸ்டர் கேசட்டில் இருக்குது அப்படியே வருதுல்ல, அதே மாதிரி சிலுவையை நோக்கி பார்க்குறவனுக்கு பிதா அவருக்கு கொடுத்த அதே மகிமை கொடுக்கப்படும். அடுத்தவன் போய் கேட்டால் அதே மகிமை. எவ்வளோ காப்பீஸ் எடுத்தாலும் மகிமை வந்துக்கிட்டே இருக்கும். அது மல்டிப்ளையிங் மகிமை. We are consumers of God's glory. We should experience glory. மகிமையினால் கொடுக்க முடியாது, செய்ய முடியாது என்பது ஒன்றுமே கிடையாது. உங்களை யாராவது நோய் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா மகிமையை தேடுங்க, அந்த நோய் போயிடும். கர்த்தருக்குள் அன்பானுள்ளே, தேவன் மகிமையும் விசுவாசத்தையும் நமக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நாம் மகிமைக்கு பிறந்தவர்கள். We are born for glory, faith. அடுத்தது அனாயிண்டிங், 3வது glory. நம்ம இருக்கிற காலம் மகிமையின் காலம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.